श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. இன்றைய தினம் யாதவாபியுதயத்தினுடைய 4வது சர்க்கத்துல நம்ம பார்க்க இருக்கிறது 3வது ஸ்லோகம். முதல் 2 ஸ்லோகங்கள்ல கம்சனுக்கு இருந்த கலக்கத்தை பத்தி பார்த்தோம். அதே போல பல அசுரர்களை அவன் ஏவனும் அப்படின்னு நினைச்சான் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். நந்தகோகுலம் அப்படிங்கிறது கண்ணனுடைய ரக்ஷணத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் சூச்சிப்பிச்சார் சுவாமி 2வது ஸ்லோகத்துல. இப்போ 3வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு எந்த அசுரர்களை ஏவினான் கம்சன் அப்படிங்கிற வரலாறுகள் எல்லாத்தையும் ரொம்ப ரசமாவும் சுருக்கமாவும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுல கம்சன் அனுப்பிச்ச முதல் அசுர பிரகிருதி யாரு அப்படின்னு கேட்டா பூத்தனை. அந்த பூத்தனையை எப்படி அனுப்பிச்சான் கம்சன், அவ எப்படி வந்து சேர்ந்தா அப்படிங்கறத சொல்றது இந்த 3வது ஸ்லோகம். கதாச்சிதந்தர்ஹித பூதனாத்மா கம்ச பிரயுக்தா கில காபி மாயா நித்ராபராதீன ஜனே நிஷீதே பிரஜம் யசோதா கிருதிரா விவேஷ. இந்த ஸ்லோகத்துல ஆவிவேஷ அப்படிங்கிறது கிரியாபதமா இருக்கு. நுழைந்தாள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பிரவேசம் பண்ணினாள், பிரவேசிச்சாள் அப்படிங்கிறது அதுக்கு பொருள். யாரு பிரவேசிச்சா அப்படின்னு கேட்டா பூத்தனை அப்படின்னு நேரடியா சொல்லாம சுவாமி அழகா அவ எப்படி நுழைஞ்சா அப்படிங்கறத கொண்டு வரத்துக்கு சில விசேஷணங்களை போட்டு அவளை மாயா அப்படின்னு அழைக்கிறார். யாரு நுழைஞ்சான்னு கேட்டா காபி மாயா, ஒரு ஒப்பற்ற மாய சக்தி உடைய பெண்மணி. அவ எப்படி இருந்தா அப்படின்னு கேட்டா கம்சனால் ஏவப்பட்டவள், கம்ச பிரயுக்தா. அவளை அனுப்பிச்சது யாருன்னு முதல்ல சொல்லிவிட்டார். சரி, இந்த மாய சக்தி உடையவள் தன்னுடைய மாய சக்திய பிரயோகம் பண்ணி எப்படி வந்தா அப்படின்னு கேட்டா அந்தர்ஹித பூத்தனாத்மா அப்படிங்கிறார். தான் பூத்தனை அப்படின்னு காண்பிச்சுண்டு வரலையாம், வேஷம் போட்டுண்டு வந்தாளாம். அது எப்படி அப்படின்னு கேட்டா அந்தர்ஹித பூத்தனாத்மா, பூத்தனை அப்படின்னு அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையை மறைத்து கொண்டாள். அந்தர்ஹித அப்படின்னா திரோஹித, மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். மறைச்சுண்டு எப்படி அவ தன்னை காண்பிச்சுண்டான்னு கேட்டா யசோதா கிருதிஹி, யசோதையாக வேஷம் போட்டுண்டு வந்தா அப்படின்னு சுவாமி தேசிகன் நிர்ணயிச்சு சொல்றார். இதுல பாகவதத்துல பார்த்தோமானா அவ ஒரு அழகான பெண்மணி வேஷத்துல வந்தா அப்படின்னு இருக்கு. அத நாராயண பட்டதிரிகள் நாராயணியத்துல சொல்லும் பொழுது தரள ஷட்பதலாலித குந்தளா கபட போத கத்தே நிகட்டம் கதா அப்படின்னு எடுக்கிறார். அவ தலையில பூவெல்லாம் வச்சுண்டு நல்ல வாசனை உடைய புஷ்பங்கள், அதுல வண்டுகள்லாம் இருக்கா மாதிரி இருக்கிற புஷ்பங்களை சாத்திண்டு ரொம்ப ரமணீயமா இருக்கிற ஒரு தோற்றத்தோட வந்தா அப்படின்னு அவர் வர்ணிக்கிறார். இதெல்லாம் உண்மையில யாராவது அந்த மாதிரி அழகான வேஷம் போட்டுட்டு வந்தா என்னதான் அவ பாக்குறதுக்கு ரொம்ப மரியாதைக்குரியவளா டீசெண்டா இருந்தா கூட தெரியாதவளை உள்ள விட்டுடுவாளா என்ன நந்தகோபனுடைய திருமாளிகையில? ஏன்னா நந்தகோபன் அப்படிங்கிறவர் அரசன் இல்லையா அந்த கோகுலத்துக்கு. அதனால யாரு வேணா அவரோட கிரகத்துல நுழைஞ்சுட முடியாது. அப்ப எப்படி இவ உள்ள விட்டா அப்படின்னு கேட்டா அதுக்குதான் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா பதில் சொல்றார். அது வேற ஒண்ணும் இல்ல, அவ யஜமானி அம்மாலே திரும்பி வந்துட்டா மாதிரி அவ நினைச்சுட்டாளாம். ஏதோ யசோதம்மா வெளியில போயிருந்தா திரும்பி வந்துட்டாளாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு உள்ள விட்டா அப்படின்ற ரீதியில சுவாமி தேசிகன் அவருடைய திருவுள்ளத்துல இருக்கிற விஷயத்தை இங்க சாதிக்கிறார். யசோதா கிருதி, யசோதையினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்தா. அந்த பூத்தனை மாய சக்தி உடையவள் தன்னுடைய ஸ்வரூபத்தை, இந்த இடத்துல பூத்தனாத்மாங்கிற சப்தத்துல ஆத்மாங்கிறது பூத்தனையினுடைய ஸ்வரூபத்தை தன்மையை குறிக்கும்.
அந்த பூத்தனையாகிற தன்மையை ஸ்வரூபத்தை அந்தர்ஹித ஒளிச்சி கொண்டு யசோதா கிருதிஹி யசோதை என்கிற தோற்றத்தை எடுத்துக்கொண்டு எங்க வந்து சேர்ந்தான்னு கேட்டா விரஜம் ஆவிவேஷ. விரஜம்னா கோகுலம், அந்த கோகுலத்துக்கு வந்து சேர்றான். எந்த சமயத்துல வந்தா அப்படின்னு கேட்டா ஒரு சமயம் கதாச்சித் அப்படின்னு ஸ்லோகத்தை ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அதை விவரிச்சு சொல்றார். அந்த ஒரு சமயம்ங்கிறது என்னது தெரியுமோ, நித்ரா பராதீன ஜனே நிஷீதே அப்படிங்கிறார். நிஷீதே அப்படின்னா நடுநிஷியில் அப்படின்னு அர்த்தம். கண்ணனுடைய அவதார காலத்தை குறிக்கும் பொழுது கூட இந்த சப்தத்தை பிரயோகிச்சிருக்கா. நிஷீத அப்படின்னாக்கா அது அர்த்தராத்திரியை குறிக்கும். அந்த சமயம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா நித்ரா பராதீன ஜனே நிஷீதே அப்படிங்கிறார். ஜனங்கள் எல்லாம் நித்ரைக்கு அதீனமா இருந்துட்டு இருப்பா. எல்லாரும் நன்னா தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல நடுநிஷியில வந்து சேர்ந்தா. இந்த நடுநிஷியில கூட காவலாளிகள்லாம் ஒரு கால் முழிச்சுட்டு இருப்பாளோ என்னமோ. அதனால என்னதான் இருந்தாலும், என்னதான் நடுராத்திரியா இருந்தாலும், நம்ம போகும் பொழுது வேஷத்தை யசோத வேஷமே போட்டுட்டு போயிடலாம். அப்போ சந்தேகத்துக்கு எந்த விதமான ஆஸ்பதமும் இருக்காது அப்படின்னு நினைச்சுண்டு இந்த மாய சக்தி உடையவள் பூத்தனை கோகுலத்துல நுழைஞ்சா கண்ணனை தேடி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய மேலெழுந்த வாரியான அர்த்தம். இத வந்து இப்ப நம்ம ஆகாங்கைய பார்த்துட்டு அன்வயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பதமா அர்த்தத்தை பார்த்துட்டு மேல வியாக்கரணங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ ஆவிவேஷங்கிறது கிரியாபதம்னு பார்த்துட்டோம். இது வந்து விஷதி அப்படிங்கிறது லட்லக்காரத்துல தாத்துவா வரும். ஆவிவேஷங்கிறது லிட். சுவாமி சாதிச்சிருக்காரு பல தடவை. 2 அக்ஷரங்கள் சேர்ந்து வந்ததுன்னா அது லிட் லக்காரத்தை குறிக்கும். லிட் லக்காரம் அப்படிங்கிறது வந்து பரோக்ஷே லிட்டுன்னு சொல்லுவா. நம்ம எல்லாம் அப்சர்வ் பண்ண முடியாத பாஸ்ட் டென்ஸ். இப்போ நேத்திக்கு அப்படின்னு சொல்றதும் ஒரு பாஸ்ட் டென்ஸா இருக்கும், இல்ல போன வருஷம் சொல்றதும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனா நம்ம பார்க்காத ஒரு பாஸ்ட் டென்ஸ் பரோக்ஷே. நம்ம எதை பர்சீவ் பண்ண முடியலையோ அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் டென்ஸ் லிட் லக்காரம்னு சொல்லுவா. பபூவ அந்த மாதிரி தாத்துக்கள்லாம் லிட்ல வரும். அந்த மாதிரி விவேஷ அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு தாத்து, அந்த மாதிரி ஒரு கிரியாபதம். அந்த கிரியாபதத்தின் மேல ஆங் அப்படிங்கிற உபசர்க்கம் சேர்ந்து ஆவிவேஷவா ஆறுது. பிரவேசித்தாள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்போ ஆகாங்கைய பண்ணினோம்னா இது மேல ஒரு கேள்வி கேட்கிறோம். கா ஆவிவேஷ, யார் நுழைந்தாள் அப்படின்னு கேட்டா காபி மாயா, ஒரு ஒப்பற்ற மாயை சக்தி உடையவள் ஆவிவேஷ நுழைந்தாள். இப்போ இந்த காபி மாயா ஒப்பற்ற மாய சக்தி உடையவள் எப்படி இருந்தா, கீதிருஷி மாயா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு முதல்ல கம்ச பிரயுக்தா மாயா அப்படின்னு வரும். கம்சனால் ஏவி விடப்பட்டவள் கம்ச பிரயுக்தா அப்படின்னு வரும். அடுத்தபடியா புனக்கீதிருஷி மாயா அப்படின்னு கேள்வி கேட்டோமானா அந்தர்ஹித பூதனாத்மா மாயா, பூத்தனை எனும் தன்மையை, அதுதான் பூத்தனாத்மா. இந்த இடத்துல ஆத்மானா ஸ்வரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பூத்தனை என்கிற ஸ்வரூபத்தை அந்தர்ஹித தன்னிடத்தில் மறைத்து கொண்டவளான மாயை, அந்தர்ஹித பூத்தனாத்மா மாயா. அடுத்தபடி இன்னொரு விசேஷனம் இந்த காபி மாயா அப்படிங்கிறதுக்கு. அப்ப 3வது கேள்வி கேட்கிறோம், புனக்கீதிருஷி மாயா அப்படின்னு கேட்டா யசோதாகிருதி மாயா, யசோதையினுடைய ஆக்கிருத்தியை எடுத்துக்கொண்டவள், யசோதையினுடைய வேஷத்தை எடுத்துக்கொண்டவள், யசோத மாதிரி தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். ஆக இப்போ யாரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பூத்தனை. பூத்தனைய மாயா அப்படின்னு சொல்றார் சுவாமி. அதுவும் சாதாரண மாயை இல்ல, காபி மாயா, ஒரு ஒப்பற்ற மாயை, ஒப்பற்ற மாயா சக்தி உடையவள் அப்படிங்கிறார். இவ எப்படி இருக்கானா 3 விஷயங்கள், கீதிருஷி மாயா, கம்ச பிரயுக்தா மாயா, புனக்கீதிருஷி மாயா, அந்தர்ஹித பூத்தனாத்மா மாயா, புனக்கீதிருஷி மாயா, யசோதாகிருதி மாயா ஆச்சு. இப்போ பிரெடிகேட் என்ன அப்படிங்கறத பார்க்கணும் சென்டென்ஸ்ல. இந்த மாயை அதாவது பூத்தனை நுழைந்தாள். எதற்குள் நுழைந்தாள்?
அல்லது எதை அடைந்தாள் அப்படின்னு கேட்டா அதை எப்படி கேட்கணும் கேள்வியா? கம் ஆவிவேஷ அப்படின்னு கேட்கணும். அவ போய் ஒரு இடத்தை அடையறா. எந்த இடத்தை அடையறா, எதை அடையறா அப்படின்னு கேட்டா விரஜம் ஆவிவேஷ, கோகுலத்தை அடைந்தாள். இது எப்படி இருக்கும்? எப்பவுமே ஒரு கர்த்தரி சென்டென்ஸ்ல இந்த ஆப்ஜெக்ட் அல்லது பிரெடிகேட் அப்படிங்கிறது தித்தியா விபக்தியில இருக்கும் இல்லையா? எப்பவுமே சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ்ல அது வந்து கர்த்தரி கர்மணின்னு ரெண்டு உண்டு. இப்போதைக்கு ஜென்ரலா ஒரு சென்டென்ஸ் கர்த்தரின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. அதுல வந்து எப்பவுமே நம்ம பாக்குற சப்ஜெக்ட், அதாவது the person who performs the act, அது வந்து எப்பவுமே பிரதமா விபக்தியில இருக்கும். அதே மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆக்ட் எது மேல நடக்கிறதோ அது ஆப்ஜெக்ட்னோ பிரெடிகேட்னோ நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அது த்விதீயா விபக்தியில இருக்கும். சோ எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பிரதமா விபக்தியில இருக்கும். அந்த மெயின் சப்ஜெக்டுக்கு உரிய அட்ஜெக்டிவ்ஸ்க்கு இருக்கிற எல்லா விஷயங்களுமே அதே விபக்தியில வரும். இப்போ மாயா அப்படிங்கிறது பிரதமா விபக்தியில இருக்குன்னா காப்பி மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு காப்பி மாயா பிரதமா விபக்தியில இருக்குன்னா அந்த மாயாக்கான அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே அதே விபக்தியில தான் வரும். விசேஷணம் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது அந்த விசேஷத்தினுடைய, அதாவது the noun it qualifies, அதனுடைய விபக்தியை தான் அது எடுத்துக்கும். எப்பவுமே மாயாங்கிறது பிரதமால இருக்குன்னா அதனுடைய விசேஷணங்கள் எல்லாமே பிரதமால தான் வரும். இந்த இடத்துல அதுக்கு 3 விசேஷணங்கள் சொல்லியிருக்கா. கம்ச பிரயுக்தா, அந்தரித பூத்தனாத்மா, யசோதாகிருதி, எல்லாமே பிரதமா விபக்தியில வருது. அதே மாதிரி பிரெடிகேட் அல்லது ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு கர்த்தரி அப்படின்ற ஃபார்மேட் ஆஃப் சென்டென்ஸ்ல அது வந்து த்விதீயால தான் வரும். அதனால அதனுடைய கேள்வி எப்பவுமே கம் அல்லது காம் அப்படின்னு வரும். கம் ஆவிவேஷன்னு சொல்லிட்டோம்னா விரஜம் ஆவிவேஷ அப்படின்னு அதனுடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு த்விதீயா விபக்தியில கிடைக்கும். சரி, இப்போ இதுக்கு மேல நம்ம 2 விஷயங்கள் பார்த்தோம். அந்த ஜெனரல் மீனிங் பார்க்கும்போது இவ வந்தா, கம்சனால் ஏவப்பட்டு வந்தா, வேஷத்தை மாத்திண்டு வந்தா, யசோத மாதிரி வேஷம் போட்டு வந்தா, கோகுலத்துக்கு வந்தா. சரி, எப்ப வந்தா அப்படின்னு கேட்டா அதுதான் அடுத்த கேள்வி. கதா ஆவிவேஷ அப்படின்னு கேட்டா கதாச்சித், ஒரு சமயம் அப்படின்னு கதை சொல்றதுக்காக சுவாமி வந்து நமக்கு ஒரு சமயம் இது நடந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனா அந்த கதையில விவரிச்சு அந்த சமயத்தை மேல சொல்றார் அதே ஸ்லோகத்துல. அதை எங்க விவரிச்சு சொல்றார் அப்படின்னு கேட்டா நிஷீதே அப்படிங்கிற பதத்துல சொல்றார். அதனால அந்த நிஷீதேங்கிற பதம் நமக்கு கிடைக்கணும்னா எப்படி நம்ம ஆகாங்கைய போடணும் அந்த இடத்துல? கஸ்மின் சமயே, எந்த சமயத்துல அப்படின்னு கேட்டா நிஷீதே. நிஷீதேங்கிறது அர்த்தராத்திரி அப்படின்னு அர்த்தம். நிஷீதே அப்படிங்கிறது சப்தமி விபக்தி ஏகவச்சனம். எப்பவுமே எந்த மாதிரி சமயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லது எவ்விடத்தில் அப்படின்னு கேட்கும் பொழுது சப்தமி விபக்தி வரும். இந்த இடத்துல சமயத்தை ஒட்டி அது இருக்கிறதுனால கஸ்மின் சமயேன்னு கேட்கிறோம். கஸ்மின் சமயே அப்படின்னு கேட்டா நிஷீதே, அர்த்தராத்திரியில் அப்படின்னு பதில் வருது. சரி, அந்த அர்த்தராத்திரிக்கு ஒரு விசேஷனம் கொடுத்திருக்காங்க. அகைன் எப்பவுமே இந்த ரூல், எப்போ எந்த விசேஷனம் வந்தாலும் அது அந்த விசேஷத்தினுடைய விபக்தியை எடுத்துக்கும். சோ இங்க நிஷீதேங்கிறதுக்கு எது விசேஷனம் அப்படின்னு கேட்டோம்னா நித்ராபராதீன ஜனே அப்படிங்கிறது அதுக்கான விசேஷனம். அதை எப்படி நம்ம கொஸ்டின் பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா கீதிருஷே நிஷீதே அப்படின்னு கேட்கணும். அந்த அர்த்தராத்திரியானது எப்பேற்பட்ட அர்த்தராத்திரி? கீதிருஷே நிஷீதே. இப்ப இந்த கேள்விகள் கேட்கிறோம் இல்லையா, அந்த கேள்விகளும் எந்த விபக்தியில அந்த வார்த்தை இருக்கோ அதே விபக்தியில தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து மாயா அப்படிங்கறத எடுத்துட்டு எந்த மாதிரி மாயா அப்படின்னு கேள்வி கேட்கிறோம் இல்லையா. மாயா ஸ்ரீலிங்கத்துல இருக்கு, அதனால கீதிருஷி மாயா அப்படின்னு கேட்டுட்டோம். அதே மாதிரி விரஜம் ஆவிவேஷ அப்படின்னு ஆன்சர் வந்தது. அது த்விதீயா விபக்தியில இருந்தது, புல்லிங்கம் த்விதீயா விபக்தியில இருந்தது. அதனால கம் ஆவிவேஷன்னு கேள்வி கேட்டோம். இப்போ இந்த இடத்துல நிஷீதேங்கிறது சப்தமியில இருக்கு, அதனால கேள்வி கேட்கும் பொழுது கஸ்மின் சமயே அப்படின்னு கேட்டோம். அகைன் அந்த நிஷீதேக்கு கேள்வி அது மேல போடணும்னா கீதிருஷே நிஷீதே அப்படின்னு அதே விபக்தியில வரா மாதிரி அந்த பிரஷ்ன பதமும் அமைஞ்சிருக்கும். அதனால கீதிருஷே நிஷீதேன்னு கேட்டோம்னா
அதுக்கு பதில் நித்ராபராதீன ஜனே நிஷீதே. ஆக இப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கிறது இந்த ஆகாங்கையானது? ஆவிவேஷ கா ஆவிவேஷ காபி மாயா ஆவிவேஷ. कीदृशी माया? कंस प्रयुक्ता माया. पुनः कीदृशी माया? अंतर्हितपूतनात्मा माया. पुनः कीदृशी माया? यशोदाकृतिः माया. அடுத்தது கம் ஆவிவேஷ? விரஜம் ஆவிவேஷ. அடுத்த கேள்வி கதா ஆவிவேஷ? கதாச்சித் ஆவிவேஷ. அடுத்த கேள்வி கஸ்மின் சமயே ஆவிவேஷ? பதில் நிஷீதே ஆவிவேஷ. அதுக்கு அடுத்தது கீதிருஷே நிஷீதே? நித்ராபராதீன ஜனே நிஷீதே ஆவிவேஷ. இப்ப அன்வயத்தை பூர்த்தியா பார்த்தோமானா கதாச்சித் கம்ச பிரயுக்தா காபி மாயா கில. இந்த இடத்துல கிலன்னு வேற ஒரு வார்த்தை இருக்கு ஸ்லோகத்துல. கில அப்படிங்கிறது வந்து ஒரு சப்த அலங்காரம். அதுக்கு ஸ்பெசிபிக்கா மீனிங்னு சொல்ல முடியாது. இப்ப இங்கிலீஷ்ல சொன்னோம்னா indeed that woman entered the house அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு எம்பசிஸ்க்காக சொல்லுவோம். அந்த மாதிரி சப்த அலங்காரம்னு சம்ஸ்கிருதத்துல உண்டு. இந்த கிலங்கிறது அந்த மாதிரி உபயோகப்படுத்தப்படுற ஒரு சப்தம். அதனால அன்வயத்துல கதாச்சித் கம்ச பிரயுக்தா காபி மாயா கில அந்தர்ஹித பூதனாத்மா யசோதாகிருதிஹி நித்ராபராதீன ஜனே நிஷீதே பிரஜம் ஆவிவேஷ அப்படின்னு கிடைக்கிறது. மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் அன்வயத்தை. கதாச்சித் கம்ச பிரயுக்தா காபி மாயா கில அந்தர்ஹித பூதனாத்மா யசோதாகிருதிஹி நித்ராபராதீன ஜனே நிஷீதே பிரஜம் ஆவிவேஷ. இப்போ பிரதிபதார்த்தங்களை பார்க்கலாம். கதாச்சித் அப்படிங்கிறது அவ்யயம். அதனுடைய அர்த்தம் ஒரு சமயம் அப்படிங்கிறது. once upon a time, once அப்படின்னு சொல்லிக்கலாம் இங்கிலீஷ்ல. அடுத்தது கம்ச பிரயுக்தா. இது வந்து ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம், பிரதமா ஏகவச்சனத்துல அமைஞ்சிருக்கு. இதனுடைய அர்த்தம் கம்சனால் ஏவப்பட்ட, having been sent by கம்சா. அடுத்தது காபி அப்படிங்கிறது. இப்போ இதுல வந்து காப்பிங்கிறது இந்த இடத்துல நம்ம அவ்யயமா கொண்டிருக்கோம். இந்த டெக்னிக்கலா பார்த்தோம்னா கா பிளஸ் அப்பின்னும் பிரிக்கலாம் இந்த கான்டெக்ஸ்ட்ல. ஆனா காபி மாயாங்கிறத சுவாமி வந்து ஒப்பற்ற ஒரு மாயை அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லி இருக்கிறதுனால இத நம்ம இந்த இடத்துல அவ்யயமா கொள்ளலாம். இல்லைன்னா அத கா பிளஸ் அப்பி அப்படின்னு பிரிக்கலாம். கா அப்படின்னா அப்படியும் ஒரு தீ அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல சுவாமியினுடைய திருவுள்ளம் வந்து ஒப்பற்ற ஒரு தீ அப்படிங்கிறது. அதனால தி யுனிக் ஒன் அப்படின்னு அர்த்தம். த யுனிக் மாயா. அடுத்த சப்தம் மாயாங்கிறதுனால இந்த யுனிக்ங்கிறது மாயாவை குவாலிஃபை பண்ணும். அடுத்த சப்தம் மாயா. மாயாங்கிறது ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம், பிரதமா ஏகவச்சனம், ரமா சப்தம் மாதிரி வருது. இது யாரை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். பூத்தனையை குறிக்கிறது. இந்த இடத்துல மாயாங்கிறது ஒரு வேர்டு தான். அதனால இங்கிலீஷ்ல சொல்லும்போது நம்மளுக்கு வெறும் மாயா அப்படின்னு தான் வரும். ஆக என்ன கிடைச்சது நம்மளுக்கு? கதாச்சித் கம்ச பிரயுக்தா காபி மாயா அப்படின்னா ஒரு சமயம் கம்சனால் ஏவப்பட்ட ஒப்பற்ற மாயை. ஒன்ஸ் தி யுனிக் மாயா சென்ட் பை கம்சா அப்படின்னு கிடைக்கிறது. மேல என்னாச்சு? கில. கிலங்கிறது சப்த அலங்காரம். இப்போ இங்கிலீஷ் அடியன் சொன்ன மாதிரி indeed she was indeed sent by கம்சா அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்த சப்தமானது அந்தர்ஹித பூதனாத்மா. இப்போ இதுவும் ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம், பிரதமா ஏகவச்சனத்துலதான் வருது. இந்த இடத்துல அந்தர்ஹித பூதனாத்மா அப்படிங்கறதுனால இந்த ஆத்மன் சப்தத்தினுடைய ஸ்திரீலிங்க பிரயோகத்துல அது வருது. நார்மலி ஆத்மன் சப்தம்ங்கிறது வந்து புல்லிங்கத்துலதான் இருக்கும். ஆனா இந்த அந்தர்ஹித பூதனாத்மா அப்படிங்கிறது ஒரு சமாசமா இருக்கு. அந்த சமாசத்தை கொஞ்சம் நாயில பார்ப்போம் நம்ம. சோ சமஸ்த பதமா இருக்கும் பொழுது சம்டைம்ஸ் அந்த லிங்கம் யூசேஜ் வேரி ஆகும். லிங்க யூசேஜ்ல ஒரு பேதம் வரும். அந்த பேதத்தினால இந்த இடத்துல இது ஸ்ரீலிங்கத்துல வருது. ஏன்னா ஸ்திரீலிங்கமான மாயாவை இது குவாலிஃபை பண்றது இல்லையா. அதனால அந்தர்ஹித பூதனாத்மாங்கிறது ஆகாராந்த ஸ்திரீலிங்க பிரதமா ஏகவச்சனமா இந்த இடத்துல கொள்ளலாம். அதுக்கு அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம்.
பூதனை என்கிற தன் ஸ்வரூபத்தை மறைத்தவள் அப்படின்னு அர்த்தம். The one who hid her originality of being பூதனா அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். யசோதாகிருதிஹி அப்படிங்கிறது இகாராந்த ஸ்திரீலிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல வரக்கூடியது. மதி சப்தம் மாதிரி வரும். இதனுடைய அர்த்தம் யசோதையின் ஆகாரத்தை உடையவள். The one who had the form of யசோதா or one who took the form of யசோதா அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது நித்ராபராதீன ஜனே. இது அகாராந்த புல்லிங்க சப்தமி ஏகவச்சனத்துல வருது. ஜனே அப்படின்னு முடியறதுனால நித்ராபராதீன ஜனேங்கிறது அகைன் சமஸ்த பதம். சோ அது சப்தமியில அமைஞ்சிருக்கு. இதனுடைய அர்த்தம் தூக்கத்துக்கு வசப்பட்ட மக்களை கொண்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னா இது எதுக்கு குவாலிபிகேஷனா இருக்குது, எதை இது குவாலிஃபை பண்றது, எதனுடைய அட்ஜெக்டிவ் இதுன்னு பார்த்தோம்னா அர்த்த ராத்திரியினுடைய அட்ஜெக்டிவ். சோ ஒரு ராத்திரிக்கு என்ன குவாலிட்டி இருக்க முடியும், என்ன குவாலிட்டி இருக்க முடியும், மத்தவாளை தூங்க வைக்கிற குவாலிட்டி இருக்க முடியும் இல்லையா. அதனால அதை சொல்ற ரொம்ப அழகா, தூக்கத்துக்கு வசப்பட்ட மக்களை கொண்ட ராத்திரி அப்படிங்கிறார். அந்த ராத்திரிக்கு என்ன தன்மைன்னு கேட்டா எல்லா மக்களும் தூக்கத்துக்கு வசப்பட்டு தூங்கிட்டு இருப்பா, அதை தனக்கு குவாலிட்டியா கொண்டிருக்கு அந்த ராத்திரி அப்படிங்கிறார். அதனால தூக்கத்துக்கு வசப்பட்ட மக்களை கொண்ட அப்படின்னா என்ன அர்த்தம், having or possessing people who were engrossed in sleep, who were deeply asleep அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த வார்த்தை நிஷீதே அப்படிங்கிறது, இதுவும் அகாராந்த புல்லிங்க சப்தமி ஏகவச்சனத்துல வருது. இதனுடைய அர்த்தம் பார்த்தோம் நடுநிஷியில், at midnight அப்படின்னு அர்த்தம். இந்த ஆக்ட்னு வந்துட்டாலே சப்தமி வந்துடும். இங்கிலீஷ்ல நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஜெனரலி சப்தமி அப்படிங்கிறது லோகேட்டிவ் கேஸ், அது பிளேஸ தான் குறிக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா இது ஒரு டைமை குறிக்கிறது. பட் நம்ம எப்படி சொல்றோம், ஆக்ட் மிட் நைட்னு சொல்றோம் இல்லையா, அதனால அந்த இடத்துல சப்தமி பக்தி வருது. இதுக்கு மேல பிரஜம், பிரஜம்ங்கிறது அகாராந்த புல்லிங்க த்விதீயா ஏகவச்சனத்துல வரக்கூடிய சப்தம். கோகுலத்தில், கோகுலத்துக்கு அப்படிங்கிற, அதாவது கோகுலத்தை அடையறாள் அப்படிங்கறத தமிழ்ல நம்ம புரிஞ்சுக்கணும். டு கோகுலம் அப்படிங்கறது இங்கிலீஷ்ல வச்சுக்கலாம். ஆவிவேஷ அப்படிங்கிறது உள் புகுந்தாள், இதுக்குதான் நம்ம பார்த்துட்டோம். இது தாத்து, விஷ் தாத்துனுடைய லிட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனத்துல வரக்கூடிய ஒரு பிரயோகம் விவேஷங்கிறது. அதுக்கு மேல ஆங் அப்படிங்கிற உபசர்க்கத்தை போட்டோம்னா ஆவிவேஷங்கிறது கிடைக்கும். உள் புகுந்தாள், அடைந்தாள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். she reached அப்படிங்கறத இங்கிலீஷ்ல வச்சுக்கலாம். ஆக பிரதிபதார்த்தம் பார்த்துட்டோம். இப்போ சந்தி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ரெண்டு சந்தி இருக்கு. முதல்ல கதாச்சிதந்தர்ஹித பூதனாத்மா அப்படின்னு சப்தம் சேர்ந்து இருக்கு இல்லையா, அது கதாச்சித் பிளஸ் அந்தர்ஹித பூதனாத்மா அப்படிங்கிறது. அதே மாதிரி கடைசியில இருக்கிறது யசோதாகிருதி ராவிவேஷ அப்படிங்கிறது, அது விசர்க சந்தி. யசோதாகிருதி பிளஸ் ஆவிவேஷ அப்படிங்கிறது. சமாசங்கள் பார்த்தோம்னா முதல்ல கம்ச பிரயுக்தா அப்படிங்கிறது இருக்கு. அது கம்சனால் ஏவப்பட்டவள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ என்ன வரும், கம்சேன பிரயுக்தா. இது திருத்தீயா தத்புருஷ சமாசம். அதுக்கப்புறம் யசோதா கிருதிஹி, யசோதையின் ஆகாரத்தை கொண்டவள் அப்படின்னு போட்டோம். இந்த இடத்துல யசோதா கிருதிங்கிறது யாரு அப்படிங்கறத இந்த சமாசத்திலேயே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதனால இது பகுவிரீகி சமாசமா அமையிறது. எப்போ ஒரு டிஸ்கிரிப்ஷன், அந்த டிஸ்கிரிப்ஷனை கொண்டு நம்ம இன்னொரு தேர்ட் பார்ட்டிய புரிஞ்சுக்கிறோமோ அந்த சமாசம் பகுவிரீகி சமாசமா ஆயிடும். அதனால யசோதா கிருதினா என்ன அர்த்தம், யசோதாயாக ஆகிருதி யஸ்யாக சா, யசோதையினுடைய ஆகிருதி எவளுக்கு இருக்குமோ அவள் அப்படின்னு அர்த்தம். அந்த அவள் யாரு அப்படிங்கிறது யசோதா கிருதியில இண்டிகேட் பண்ணப்படல. அதனால இது பகுவிரீகி சமாசமா இருக்கு. இல்லைன்னா வெறும் யசோதா கிருதினா யசோதாயாக ஆகிருத்தின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல யசோதா கிருதி யாரு அப்படின்னு கேட்டா அவ அந்த மாயா பூதன். சோ
அந்த மாயா பூத்தனாக இது போய் சேர்றதுனால எஸ்யாஹா சா அப்படின்னு சேர்த்து இத பகுவிரீஹி சமாசமா சொல்லணும். அதுக்கப்புறம் அந்தர்ஹித பூத்தனாத்மா அப்படிங்கிற ஒரு சமாசம் வருது. இந்த இடத்துல அடியன் முன்னாடியே சொன்ன மாதிரி பூத்தனையினுடைய ஆத்மா அப்படிங்கிறது இந்த இடத்துல பூத்தனையினுடைய ஸ்வரூபத்தை குறிக்கிறது. அதனால பூத்தனா ஏவ ஆத்மா பூத்தனாத்மா, அந்தர்ஹித பூத்தனாத்மா யயா சா அந்தர்ஹித பூத்தனாத்மா, இதுவும் பகுவிரீஹி. அதாவது அந்தர்ஹித பூத்தனாத்மானா மறைத்து கொண்ட பூத்தனை எனும் ஸ்வரூபத்தை உடையவள் அப்படின்னு இந்த இடத்துல நேரடியா சொல்ல. அப்பேற்பட்ட ஸ்வரூபம் யயா சா, யாரால் தரிக்கப்பட்டிருக்கோ அவ அந்தர்ஹித பூத்தனாத்மா. சோ என்ன தெரியுது நமக்கு? பூத்தனை அப்படிங்கிற ஸ்வரூபம் அவளுக்கு இருக்கு. அதாவது அவதான் பூத்தனை, பூத்தனா ஏவ ஆத்மா, பூத்தனா இஸ் தி ஸ்வரூபம் ஹியர். அந்த பூத்தனாத்மா பூத்தனா தன்னுடைய ஸ்வரூபத்தை இந்த இடத்துல அந்தர்ஹிதம் பண்ணிட்டா, மறைச்சுண்டா. அதனால என்ன ஆயிடுத்து? அவ அந்தர்ஹித பூத்தனாத்மாவா ஆயிட்டா. அப்போ அதை எப்படி ஒரு சென்டென்ஸா சொல்லணும்னு கேட்டா, அந்தர்ஹித பூத்தனாத்மா யயா சா, யயானா யாரால் அப்படின்னு அர்த்தம். யாரால் பூத்தனை எனும் தன்மை மறைக்கப்பட்டதோ அவள் அந்தர்ஹித பூத்தனாத்மா, அவதான் மாய, அவதான் அந்த வேஷம் போட்டுண்ட பூத்தனை அப்படின்னு புரியுது. அடுத்தபடியா அடுத்த சமாசம் நித்ராபராதீன ஜனே, இதுவும் பகுவிரீஹி சமாசம் தான். நித்ராபராதீன ஜனஹ யஸ்மின் அப்படின்னு வரும். அதாவது நித்ரைக்கு அதீனமா இருக்கக்கூடிய ஜனங்களை எது உடையதோ அதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அகைன் உடையதா எது இருக்கு? அந்த ராத்திரி, அந்த நடுநிஷிதான் ஆக்சுவல் சப்ஜெக்டா இருக்கு. ஆனா நித்ராபராதீன ஜனங்கிறதுல ராத்திரிங்கிறத பத்தி மென்ஷனே இல்லை இல்லையா? அதனால எப்ப ஒரு சமாசம் இன்னொரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்றதோ அத பகுவிரீஹின்னு நம்ம சொல்லுவோம். அதனால நித்ராபராதீன ஜனங்களை தனக்குள் வைத்துக் கொண்டது நித்ராபராதீன ஜனே அப்படிங்கிறது. ஆக இந்த இடத்துல 4 சமாசங்கள் பார்த்திருக்கோம். கம்ச பிரயுக்தா, யசோதா கிருதிஹி, அந்தர்ஹித பூத்தனாத்மா, நித்ராபராதீன ஜனே அப்படிங்கிறது. இதுக்கு மேல இந்த ஸ்லோகத்துல இருக்கிற சில விசேஷார்த்தங்களை பார்க்கலாம். இந்த இடத்துல மாயா அப்படிங்கிற சப்தத்தை சுவாமி ஏன் உபயோகப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிற சுவாரஸ்யம் ரொம்ப அழகா வியாக்கியானங்களை சொல்லியிருக்கா. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மாயை யாரு அப்படிங்கும் பொழுது இந்த யாதவாபியுதயத்துக்கு வியாக்கியானம் எழுதின அப்பய தீட்சிதர் அப்படிங்கிறவர் விவரிக்கிறார். சாம்பரி அப்படின்னு சொல்றார். சம்பராசுரனுடைய சம்பந்தினா ரிலேட்டிவ். சம்பராசுரனுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவளுக்கு இது இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால அவளை சாம்பரி அப்படின்னு சொல்றா. இவ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டா, இந்த பூதங்கள் பிசாசுக்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற கோஷ்டியில குழந்தைகளையே கொல்றதுக்குன்னு ஏற்பட்ட கோஷ்டிய சேர்ந்தவளாம். இவாள்லாம் என்ன பண்ணுவானா, பாலாரிஷ்டம் அப்படின்னு ஒரு மருந்தை கொடுத்து பிறந்த குழந்தைகளை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுவா. அப்பேற்பட்ட துர்தேவத்தை கோஷ்டியை சேர்ந்தவள் இவள். இன்னொரு விஷயம் என்னன்னா, சுவாமி இந்த இடத்துல இவள மாயைன்னு சொல்றாரு. அதை எதை மனசுல வச்சுன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த மாயைக்கும் இன்னொரு மாயை இப்போ ஒரு 2-3 நாள் முன்னாடி தோன்றினாலே ஒரு மாயை. யாரு? அவதான் கோகுலத்துல ஒரிஜினலா பிறந்த மாயாதேவி. யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் குழந்தையா பிறந்த நாராயணனுடைய மாயை அப்படிங்கிறவள் உண்மையான மாயாதேவி. அந்த மாயாதேவிக்கும் இந்த மாயாவி சக்தி உடையவளுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத சூச்சிப்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலம். அது எங்கன்னு கேட்டா, நித்ராபராதீன ஜனே நிஷீதே அப்படிங்கிற இடத்துல. இப்ப அந்த மாயை என்ன பண்ணினா அப்படின்னு பார்த்தோம்னா, அவ பிறந்த உடனேவே லோகத்துல எல்லாருக்கும் தூக்கம் வந்துடுத்து. கண்ணன் அவதரிச்ச அந்த ராத்திரியில எத்தனை பேர் முழிச்சுட்டு இருந்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த இடத்துல தேவகி வசுதேவர் கண்ணன் முழிச்சுட்டு இருக்கா, இந்த இடத்துல மாயாதேவி முழிச்சுட்டு இருக்கா கோகுலத்துல. அவ்வளவுதான். மத்தபடி ஜகத்துல இருக்கிற அத்தனை பேரும் தானே தூங்கிட்டா. இவளுடைய தோற்றமானது, இந்த மாயையினுடைய நாராயணனுடைய மாயையினுடைய தோற்றமானது
எல்லாரையும் தானே தூங்க வச்சுடுத்து. அது நல்ல மாயை, நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ண வந்த மாயை. ஆனா இந்த மாயை அப்படி இல்லையே, நாராயணனுக்கு தீங்கிழைக்கணும்னு நினைக்கிற ஒத்தனால ஏவப்பட்டவளாச்சே இவள். அதனால இவளுக்கெல்லாம் இந்த அனுகூலம் தானே நடக்குமா? அதனால என்ன பண்ணினா, இவ வெயிட் பண்ணா, காத்துட்டு இருந்தா எல்லாரும் தூங்கின பிறகு வரலாம் அப்படின்னு. அந்த நடுநிஷிக்கு காத்திருந்து நித்ராபராதீன ஜனே நிஷிதே அப்படின்னு ரொம்ப அழகா எடுக்கிறாரு இந்த இடத்துல. அதே போல இந்த பூத்தனைங்கிறவள் யசோத வேஷம் போட்டுண்டு வந்தா அப்படிங்கிறதும் சுவாமி தேசிகன் ரொம்ப பிரத்யேகமா காண்பிச்சு கொடுக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் யாதவாபிதத்துல. இதுக்கு மேல எப்படி பூத்தனையை சம்ஹாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லல, பூத்தனைக்கு எப்படி மோட்சம் அளித்தார் எம்பெருமான் அப்படின்னு தான் மகரிஷியும் கையாளுறார் பாகவதத்துல. அதே போல சுவாமி தேசிகனும் அதுதான் சாதிக்கிறார். அந்த அற்புதமான ஸ்லோகத்தை நாளைய தினம் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இதோட வர்க்கத்தை முடிச்சுக்கலாம். விதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சரி, சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். அஞ்சலி சொல்லுங்க. அந்தரித பூத்தனாத்மா ஆத்மன் சப்தத்துல ஸ்ரீலிங்கமா இல்லாட்டி ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம்? ஆத்மன் சப்தம் புல்லிங்கம் தான். ஆத்மன் சப்தம் ஜெனரலி அதாவது பிரத்யேகமா எடுத்துட்டா அது புல்லிங்கம். ஆனா அந்தரித பூத்தனாத்மாங்கிறது சமஸ்த பதம் இல்லையா? சோ இந்த சமஸ்த பதம் எதுக்கு விசேஷணமா இருக்கோ அந்த விசேஷணம் எப்பவுமே விசேஷத்தினுடைய லிங்கத்தை விபக்திய கொள்ளும். இந்த இடத்துல அது மாயாக விசேஷமா அமைஞ்சுட்டதுனால இதை நம்ம ஸ்ரீலிங்கம்னு சொல்லலாம். மற்றபடி ஆத்மன் சப்தங்கிறது புல்லிங்கம். ஆகாராந்த ஸ்ரீலிங்கமா நகாராந்த ஸ்ரீலிங்கமா? நல்ல கேள்வி. இந்த இடத்துல பூத்தனாத்மா அப்படிங்கிறது நகாராந்த ஸ்ரீலிங்கம் தான் சொல்லலாம். கரெக்ட். சொல்றேன். நித்ராபராதீன ஜனஹ யஸ்மின் தஸ்மின் நிஷீதே நித்ராபராதீன ஜனே நிஷீதேன்னு வரும். நித்ராபராதீன ஜனேக்கு நித்ராபராதீன ஜனஹ யஸ்மின் பகுரி. சரியா காதுல வேலைப்பா. கில அவ்யயம் இல்ல, அவ்யயம் தான். அது சப்தாலங்காரம். அதுக்கு பர்டிகுலரா மீனிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு எம்பசிஸ்க்காக இல்ல எக்ஸ்கிளமேஷனுக்காக யூஸ் பண்ணப்படுற பதம் அவ்யயம். வேற ஒன்றும் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ரெக்கார்டிங் அவசியம்.